மேகமலை புலிகள் சரணாலய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இலவம்பஞ்சு தோட்டங்களை அப்புறப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக்கிரமிப்புகளை அகற்ற இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். வனப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டமான பதிலை தெரிவித்திருக்கிறது. ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்த அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். மேகமலை புலிகள் சரணாலய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இலவம்பஞ்சு தோட்டங்களை அப்புறப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். மேகமலை விவகாரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரம். சிகாமணி, மாஞ்சோலை, மேகமலை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள அகற்ற கோரியும் மாஞ்சோலையில வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யக்கூடியும் தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் ஜெயதீப் குப்தாவை பொறுத்தவரையிலுமே மேகமலை புலிகள் சரணாலய வனப்பகுதியில 4600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது என்றும் பல ஏக்கர் நிலங்களில இலவம்பஞ்சு பயிரிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்துல அங்கு பல தலைமுறைகளாக வசிக்கும் குடும்பங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்த பின்னர் அவர்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் பழங்குடியினர் அல்லாத மக்களுக்கும் சில தளர்வுகள் வழங்குவது குறித்தும் பரிசீலிக்க வேண்டியிருப்பதாகவும் அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பாக தெரிவித்தார். மேலும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில செயல்பட்டு வந்த விடுதிகள் மூடப்பட்டிருப்பதாகவும் ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை முழுமையாக செயல்படுத்த மேலும் இந்த விவகாரத்துல 3 மாத கால அவகாசமானது தங்களுக்கு தேவைப்படுகிறது என தமிழக அரசு தரப்பிலிருந்து அந்த கோரிக்கை என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணையின் போது முன்வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரையிலுமே விடுதிகளை மூடினால் மட்டும் போதுமா என கேள்வி எழுப்பியதோடு அவற்றை முழுமையாக இடித்து அகற்ற வேண்டும் என்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில எவ்வித ஆக்கிரமிப்பையும் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் இலவம்பஞ்சு பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய நிலங்களை முழுமையாக கையகப்படுத்தி அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி இலவம்பஞ்சு தோட்டங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டதோடு இலவம்பஞ்சு தோட்டங்கள்ல பணிபுரியக்கூடிய ஆட்களை குடியமர்த்துவதிலிருந்தே ஆக்கிரமிப்பு தொடங்குவதாக கூறிய நீதிபதிகள் புலிகள் சரணாலயம் மற்றும் பாதுகாக்கப்பட்ட இந்த வனப்பகுதிகளில் உள்ள தோட்டங்களை அகற்றுவதில் எந்தவித சலுகைகளுமே தமிழ்நாடு அரசு காட்டக்கூடாது என உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இன்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. இவை மட்டுமல்லாமல் ரிசர்வ் வனப்பகுதியில எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நிலப்பட்டா வழங்கக்கூடாது என அறிவுறுத்திய உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் பாதுகாப்பு பணிக்கு உச்சநீதிமன்றமானது துணை ராணுவ பணியை அனுப்ப வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தமிழ்நாடு அரசை பார்த்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் எச்சரித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களுக்கான மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட இணைப்புகளை துண்டிக்கவும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அறிவுறுத்தியதோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்த நிலை அறிக்கையை ஸ்டேட்டஸ் காஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்றத 2 வாரங்களுக்குள்ள தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு என்பதை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். சிகாமணி, வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.